மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்குகிறது. இதில் பங்கேற்கும் வகையில் நேற்றிரவு டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் அவர் சென்னை வந்தடைந்தார். தொடர்ந்து கோவளம் சென்ற மத்திய அமைச்சர் அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் விஜய் நேரில் சந்தித்து வரவேற்றார். இதையடுத்து இன்று அமித்ஷா தலைமையில் நடைபெறும் தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டில் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், கூட்டுறவை பலப்படுத்துவது, நீர்வள பகிர்வு, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் உட்பட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டில் பங்கேற்க ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரமார்கா, கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீஷன் ஆகியோர் சென்னை வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வந்த அமைச்சர் அமித்ஷாவுக்கு அமைச்சர் ராஜ்மோகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக எம்எல்ஏ போஜராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதேபோல் அதிமுக சார்பில் தளவாய் சுந்தரம், ஓ.எஸ். மணியன், அக்கிரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வரவேற்றனர். இதனிடையே தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாடு நடைபெறும் கோவளத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநாடு நடக்கும் கோவளம் நட்சத்திர விடுதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் முதலமைச்சர்கள் பயணிக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையிலும் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள பல்லவர் கால புராதன சின்னங்களை இன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வையிட உள்ளார். இதனை முன்னிட்டு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை கடற்கரை கோவில், 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை உள்ளிட்ட புராதன சின்னங்களை காண சுற்றுலா பயணிகளுக்கு இந்திய தொல்லியல் துறை தடை விதித்துள்ளது. தென்மண்டல கவுன்சிலின் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தென்மண்டல கவுன்சில் என்பது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலங்கானா மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களை இணைக்கும் அமைப்பாகும். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பிற்கு தேவைப்படும் பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்களை ஒன்றிணைக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைவராக உள்ள தென்மண்டல கவுன்சிலின் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கவுன்சிலின் செயலாளராக தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தென்மண்டல கவுன்சில் மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெறவுள்ள நிலையில் இந்த நியமனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க வரும் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தமிழக முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரி நீர் விவகாரம் மற்றும் மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சருடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் வனவிலங்கு சரணாலயம் பகுதியில் வனத்துறையினரால் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் தங்களுடைய மாநிலத்தில் நடக்கும் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்று கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் காட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் டி.கே. சிவகுமாரை முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்று 31வது தென்மண்டல மாநில முதல்வர்கள் மாநாடு சென்னை கோவளத்தில் நடைபெறும் மாநாட்டில் தென் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பு. தமிழ்நாட்டின் முதலமைச்சரான பிறகு மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் முதல் முறையாக விஜய் சந்திப்பு.
தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டை ஒட்டி கோவளத்திற்கு வந்த அமித்ஷாவுக்கு வரவேற்பு. தென் மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாநாட்டில் ஆலோசனை. நதிநீர் பங்கீடு, எல்லை பிரச்சினைகள், சட்டம் ஒழுங்கு, மத்திய மாநில உறவுகள் குறித்து விவாதிப்பு. கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருடன் முதலமைச்சர் விஜய் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க வரும்போது காவிரி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை என தகவல். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதலமைச்சர் ஆகியோர் தமிழகம் வருகை. தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், சதீஷன் ஆகியோரும் இன்று பங்கேற்பு. தென்மண்டல கவுன்சிலின் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய் நியமனம். அமித்ஷா தலைமையில் இன்று முதலமைச்சர் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் நியமனம். மாமல்லபுரத்தில் உள்ள புராதன சின்னங்களை இன்று பார்வையிடுகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை கடற்கரை கோவில் 5 ரதங்களை காண சுற்றுலா பயணிகளுக்கு தடை. கோவளம் நட்சத்திர விடுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. கிழக்கு கடற்கரை சாலையில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரம். முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்வு. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மருத்துவ காப்பீடு திட்டத்தின் வரம்பை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது திமுக ஆட்சிதான். 2000க்கும் மேற்பட்ட சிகிச்சைகளுக்கு காப்பீட்டு திட்டத்தை திமுக அரசுதான் விரிவாக்கம் செய்ததாக முன்னாள் எம்எல்ஏ எழிலன் விளக்கம். ஆவின் பால் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்வு. 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு மூலமாக 1 ரூபாய் உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாக உயர்த்தவும் ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. பால் விற்பனை விலையை குறைக்காதது ஏன்? திமுக ஆட்சியில் பால் விற்பனை விலை 3 ரூபாய் குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி திமுக கேள்வி. ஆவின் பால் கொள்முதல் விலையை வெறும் 1 ரூபாய் உயர்த்தியது பெரிய ஏமாற்றம் அளிப்பது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கம் குற்றச்சாட்டு. தொகுதி பணிகளை மேற்கொள்ள வசதியாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. எம்எல்ஏக்களுக்கு வாகனப்படியாக மாதம் 75,000 உதவியாளர்களை நியமித்துக் கொள்ள 25,000 ரூபாய் வழங்கப்படும் என 110 விதியின் கீழ் அறிவிப்பு. தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும்
ரூபாய் 75,000 வாகனப்படியாகவும், அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும், திமுக ஆட்சியில் கஜானா காலியாக விட்டு போயிருந்தால் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் எப்படி வழங்க முடியும்? திமுக மருத்துவர் அணி செயலாளர் எழிலன் கேள்வி. கார் கேட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் சொத்து மதிப்பு விவரங்களால் கிளம்பியது புதிய சர்ச்சை. தாவேக மற்றும் விசிக ஆகிய கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு சொந்தமாக கார்கள் இருப்பது உறுதி. தன்னிடம் கார் இல்லை என கூறிய தாவேக எம்எல்ஏவான சண்முகனுக்கு 5 விலை உயர்ந்த சொகுசு கார்கள் இருப்பது உறுதி. மற்றொரு தாவேக எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் எம்எல்ஏ என்ற பெயர் பலகை பொருத்தப்பட்ட காரில் வலம் வந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. முதலமைச்சர் விஜய் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்திருக்கலாம். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்குவது குறித்த அறிவிப்பை விமர்சனம் செய்த பிரேமலதா விஜயகாந்த். மக்கள் வீடில்லாமல் தவிக்கும் சூழலில் எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையில்லை. அரசு செலவில் கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்புக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு. அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை திரும்பப் பெற வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலகத் தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். 7 புதிய அரசு செவிலியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு கூடுதலாக 6,998 இடங்கள் உருவாக்கப்படும். 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. முந்தைய ஆட்சியில் ஊழல் நடந்ததாக கூறும் தாவேகவின் குற்றச்சாட்டுக்கு சட்டப்பேரவையில் ஆதாரம் கேட்ட திமுக உறுப்பினர்கள் ஆதாரங்கள் தனது மேஜையில் இருப்பதாகவும், எதை எப்போது ஓபன் செய்ய வேணுமோ அப்போது ஓபன் ஆகும் என முதலமைச்சர் விஜய் பதிலடி. மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எதை எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். நீங்க கனவு கண்டால் கூட இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது. சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்களை பார்த்து அனல் பறக்க பேசிய அமைச்சர் ஆனந்த். ரீல்ஸ் போடும் அரசாக தாவேக அரசு செயல்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஒரு உயிர் போய்விட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த வேதனையாக இருக்குதுங்க. குறிப்பா ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு முந்தி 38 வயசு அந்த குடும்பத்தில் இருக்க உறவினர்கள் எப்படி வேதனைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த வேதனை கூட புரியாம ஒரு அரசாங்கம், அதான் ரீல்ஸ் விடுற அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்குது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை மாற்றியது ஏன் என தாவேக அரசுக்கு திமுக எம்எல்ஏ கேள்வி. தமிழ்நாடு என்ற பெயர் வைத்த அண்ணாவின் பெயரை மாற்றியதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் அடுக்கடுக்காக கேள்வி.
சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார் அமைச்சர் ஆனந்த். 1600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் என அறிவிப்பு. மேகமலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு. நடவடிக்கை எடுக்காவிட்டால் துணை ராணுவ படையை அனுப்ப நேரிடும் என்றும் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை. அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்ட உதவித்தொகை கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த விவகாரம். அமைச்சர் வன்னியரசுக்கு மனசாட்சி இருக்கா என மலேசியாவில் முனைவர் பட்டம் பயிலும் மாணவர் சரமாரி கேள்வி. மாஞ்சோலை, மேகமலை, காவிரி விவகாரங்களில் தமிழக அரசு மெத்தன போக்கை கடைபிடிக்கிறது. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் யானை தடுப்பு அகழிகள் அமைக்கும் பணிக்காக லஞ்சம் கேட்டு மிரட்டிய வன அலுவலர். அரசு ஒப்பந்ததாரரிடம் 30% கமிஷன் கேட்ட அதிகாரி அதிரடியாக கைது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி மஹுவா மைத்ராவுக்கு எதிராக கைது வாரண்ட். வெறுப்பு பேச்சு மற்றும் மத உணர்வுகளை புண்படுத்திய வழக்கில் மேற்குவங்க நீதிமன்றம் உத்தரவு. உளுந்தூர்பேட்டை அருகே மணல் கடத்தல் குறித்து புகார் தெரிவித்த 2 பெண்கள் மீது தாக்குதல். 2 பெண்களை 15 பேர் கொண்ட கும்பல் தாக்கிய அதிர்ச்சி சம்பவம். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை விரைவில் சந்திக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். வடகொரியாவுடன் நல்லுறவை பேண ட்ரம்ப் விருப்பமாக உள்ளதாக தகவல். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். பாகிஸ்தான் அணியை 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தல். உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் தொடர் இந்திய வீரர் ஆயுஷ் ஷெட்டி 3வது சுற்றுக்கு முன்னேற்றம். இலங்கை அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி. WTC புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறிய இந்தியா. போதையில் கார் ஓட்டிய வழக்கு. டேவிட் வார்னருக்கு அபராதம் விதித்த சிட்னி நீதிமன்றம். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் தங்களது மக்கள் பணியை தொய்வின்றி தொடர்வதற்கும் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கும் வசதியாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்று விதி எண் 110 கீழ் அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டார். அதன்படி எம்எல்ஏக்கள் தங்களுக்கு உதவியாளர்களை நியமிக்க மாதம் 25,000 ரூபாய் படி வழங்கப்படும் என்றும் ஓட்டுநர், வாகன பராமரிப்பு, எரிபொருளுக்கான மாதம் 75,000 ரூபாய் படி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மக்களாட்சியின் மிக முக்கிய தூண்களில் ஒன்றாக விளங்குபவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எளிய பின்னணியில் இருந்து பணபலமோ அரசியல் பின்னணியோ இன்றி மக்களின் பேராதரவோடு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த தனக்கு கார் கூட இல்லை என சட்டப்பேரவையில் பேசிய பெரியகுளம் தொகுதி தவிக எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் காரில் வலம் வந்த காட்சிகள் வெளியாகி பேசுபொருளாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் என்றும் ஓட்டுநர் எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுகளுக்காக மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்து பேசிய பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐயங்கரன் தனக்கு கார் இல்லாததால் தேனியில் இருந்து சென்னைக்கு ரயிலில் வந்து அங்கிருந்து ஆட்டோவில் தலைமைச் செயலகத்திற்கு வருவதாக தெரிவித்திருந்தார். மேலும் இங்குள்ள காவலர்களுக்கே தான் யார் என்று தெரியவில்லை என்றும் தான் சட்டப்பேரவை உறுப்பினர் என அடையாள அட்டையை காண்பித்தாலும் அவர்கள் நம்புவதில்லை என்றும் அவர் நகைச்சுவையாக கூறியபோது முதலமைச்சர் விஜய் அவரை திரும்பி பார்த்தார். இதனால் சட்டப்பேரவையில் சிரிப்பலை எழுந்தது. ஒரே ஒரு விஷயம் ஃபன்னாக சொல்கிறேன். நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலையும் இல்லை காரும் இல்லை. இன்றைக்கி வேலையும் கொடுத்துருக்காரு தலைவர், காரும் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ட்ரெயினில் தான் வரேன். அங்கேருந்து இங்கே உள்ள ஆட்டோவில் உள்ளே வரும்போதெல்லாம் காவலர் பணியாளர்கள்லாம் யார் எம்எல்ஏன்னு சொல்லுவேன். ஐடி கார்டெலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 2 விஷயத்தில் நாங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கோம். விவசாயிகளும் மக்கள் பணி செய்கிற பசியை போக்குற விவசாயிகளும் சந்தோஷமாக இருக்காங்க. மக்கள் பணி செய்கிற சட்டமன்ற உறுப்பினரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட வாயிலாகவும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து சொந்தமாக கார் இருந்தாலும் அரசின் காரில் செல்வதே தனி கெத்து என்று ராயபுரம் தவிக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் அரசின் சார்பில் கார் ஓட்டுநர் மாதம் 75,000 ரூபாய் எரிபொருள் மற்றும் உதவியாளர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் உள்ள தொகுதிகள் 4 முதல் 6 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் அமைந்துவிடும் என்றும், ஆனால் கிராமப்புற தொகுதிகள் பரப்பளவில் பெரியவை என்பதால் அங்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே காரின் தேவை அதிகம் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு வரவேற்புக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆக்சுவலாக வந்து நம்மள சென்னை மலையில் இருக்கிறதோட வில்லேஜ் சைடில் கிட்டத்தட்ட நம்ம 5-6 கிலோமீட்டர் தான் நம்ம தொகுதி. ஆனால் நம்ம வில்லேஜ் சைட்லாம் போனீங்கன்னா 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் அப்படி தான். அவங்க வந்து தினமும் அங்கே மக்களை போய் சந்திக்கணும், கொள்ளணும், அதே டைமில் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ஒரு டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அது இல்லாமல் கூட ஒரு உதவியாளர் வச்சுக்கணும். அந்த மாதிரி விஷயம் மக்களை சார்ந்து யோசிக்கும் போது சட்டமன்ற உறுப்பினருக்கும் இந்த மாரி கஷ்டங்கள்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இந்த சட்டப்பேரவையில் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா முதல் முறை எம்எல்ஏக்கள் தான் அதிகம். அப்படின்னும் போது அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்தாங்க. இதனிடையே எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்த விசிக எம்எல்ஏ ஜோதிமணியின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அசையும் மற்றும் அசையா சொத்தாக 85 லட்சம் ரூபாய் வைத்துள்ள ஜோதிமணியிடம் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக எம்எல்ஏவான சண்முகத்திடம் அசையும் மற்றும் அசையா சொத்தாக 37 கோடி ரூபாயும் 2 பென்ஸ் கார்கள், ஒரு டொயோட்டா மற்றும் போக்ஸ்வேகன் ஆகிய 4 கார்களும் உள்ளது. எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவதை விட விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் கவனம் செலுத்த வேண்டும் என தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீர்வளத்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து கூவம், அடையாறு உள்ளிட்ட ஆறுகளை சீரமைக்க வேண்டும் என்றும் ஏரி, கால்வாய்களை தூர்வார வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மணிமுத்தாறு மாசுபடுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இணைக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் சென்னையில இருக்கோம். இங்க இருக்கின்ற நம்மளுடைய கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் சீரமைக்கப்பட்டு இப்ப வெளிநாடுல எல்லாம் இருக்கிற மாதிரி, வெனிஸ்ல எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சிறந்த ஒரு அது நதியாக இருந்தது, இன்னைக்கு கூவம் மாற மாறிடுச்சு. அதை மீண்டும் அதை புதுப்பிக்கணும். அதே மாதிரி நிலத்தடி நீர், இன்னைக்கு எல்லாம் பார்த்தா 100 அடி 200 அடி போர் போட்டா கூட தண்ணி கிடையாது நிலத்தடியில. சோ அந்த நிலத்தடி நீரை உறுதி செய்வதற்கு எல்லா இடத்திலுமே ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு அந்த நீர் தேக்கம் செய்யும் போதுதான்
நிலத்தடியில நீர் நிச்சயம் உருவாகும். எங்க நம்மளுடைய விருதாச்சலத்துல பாத்தீங்கன்னா மணிமுத்தாறு, அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆறு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த டவுன்ல இருக்கிற குப்பைகள்லாம் கொண்டு போய் அந்த ஆத்துல கொட்டுறாங்க. சோ இதெல்லாம் கரெக்டா ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணி குப்பை கூலங்களை அகற்றி அந்த மணிமுத்தாறை எல்லா விதத்திலுமே ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் சரி செய்தாலே நிச்சயம் நம்மளுடைய நீர் தேவையை நாம் நிறைவேற்ற முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் இந்த நீர்வளத்துறை, சுற்றுலா மற்றும் ஊரகத்தை பத்தி நான் சொல்லுகிறேன். மக்கள் வீடில்லாமல் தவிக்கும் சூழலில் எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ ராமச்சந்திரன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர் போராட்டங்களை தடுக்கும் சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டிருந்தாலும் எளிய மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் தொடர்ந்து களத்தில் நின்று போராடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கீழடி மற்றும் பூம்புகார் கடலாடி அகழாய்வு தொடர்ந்து நடைபெறும். அனைத்து மாவட்டங்களிலும் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட தொல்லியல் மற்றும் கலை பண்பாட்டு வளர்ச்சிக்கு பல புதிய அறிவிப்புகளை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் கலை பண்பாடு மற்றும் அருங்காட்சியகங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலுரை வழங்கிய அமைச்சர் ராஜ்மோகன் பல புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதில் முக்கியமாக கீழடி அகழாய்வு மற்றும் பூம்புகார் கடலடி அகழாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்றும், தொல்லியல் அகழாய்வு மற்றும் கடல் அகழாய்வுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் நிதி 10 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தொடர்ந்து மதுரையில் தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள அமைச்சர் ராஜ்மோகன் 23 மாவட்டங்களில் உள்ள அருங்காட்சியகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவதுடன் எஞ்சியுள்ள மாவட்டங்களிலும் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தமிழக பாரம்பரிய கலைகளை காத்திட கோவை, தஞ்சையில் கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும், அரசு விழாக்களில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் இடம்பெறும் என்றும் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். சென்னை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெறும் 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு இன்றைக்கு தொடங்க உள்ள நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடக்கும் இந்த மாநாட்டை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரி சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாநாட்டில் உரை நிகழ்த்த உள்ளதால் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இந்த மாநாட்டை புறக்கணித்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். இன்றைக்கு சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறும் 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இந்த மாநாட்டை புறக்கணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. இன்று சென்னை கோவளத்தில் நடக்க இருக்கக்கூடிய தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் முதல்வரை விட தலைமை நிர்வாகியான துணைநிலை ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருப்பதால் புதுச்சேரி சார்பாக உள்துறை அமைச்சர் முன்பு பேசுவதற்கு துணைநிலை ஆளுநருக்கே வாய்ப்பு வழங்கப்படும் என்பதால் ரங்கசாமி கூட்டத்தை புறக்கணித்துள்ளார். மற்ற மாநிலங்களில் அந்தந்த மாநில முதல்வர்கள் பேசும்போது புதுச்சேரி மட்டும் துணைநிலை ஆளுநர் பேசுவார் என்பதால் ரங்கசாமி புறக்கணித்துள்ளதாக முதல்வர் அலுவலக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநில வளர்ச்சி தொடர்பாக பேசுவதற்காக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொள்ள இருக்கிறார் என்றும், மற்றபடி முதல்வர் கலந்து கொள்ளாததற்கும் துணைநிலை ஆளுநர் கலந்து கொள்வதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என புதுச்சேரி ஆளுநர் மாளிகையும் விளக்கமளித்திருக்கிறது. ஆகவே புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் புதுச்சேரி சார்பாக இன்று உரையாற்ற இருக்கிறார். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.